Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the Covenant of the Day. Today is the 4th April 2026 Saturday. நேற்று பெரிய வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே. எப்படி கர்த்தர் மகிமையாய் ஆராதனை எல்லாம் கலந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டீர்களா? இதோ நாளைக்கு கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். இந்த நடுவில் ஒரு நாள் ஆண்டவருடைய அன்பை நினைத்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் போதுமானவராக இருப்பார். இன்னும் தொடர்ந்து சிலுவையின் பாடுகளை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமாங்களா? நிச்சயமா ஆண்டவர் நேற்று உங்களோடு பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தியிருப்பார், உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு மார்க் 15:38, Mark 15:38. Then the veil of the temple was thrown in two from top to bottom. Hallelujah. அப்பொழுது தேவாலயத்தின் திருச்சேலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. ஒரு பெரிய அடையாளம் இங்கே கர்த்தர் நமக்கு உண்டாக்கி தருகிறார். எருசலேம் தேவாலயத்துல பிரதான பீடத்திற்கு முன்பதாக ஒரு பெரிய திரைச்சீலை இருக்கும், கர்டன். அங்க யாரும் உள்ள போக முடியாது, போனா இறந்து போயிடுவாங்க. ஆண்டோடைய பிரசன்னம் அங்க இருக்கிறது. ஒன்லி பிரதான ஆசாரியர் போவாரு, அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை போவார் உள்ளுக்கு. ரொம்ப எல்லாரும் அந்த இடத்தை பயப்படுவார்கள் அங்கே போவதற்கு. கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆகவே அவரை அந்த பிரசன்னத்திலே, அவருடைய தரிசனத்திலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அதனால யூதர்கள் அந்த இடத்தை மிகவும் கவனமாக, பரிசுத்தமாக, மிகவும் கவனமாக கடைபிடிப்பார்கள், ஈடுபடுவார்கள். அந்த பிரதான பீடத்தினுடைய தேவாலயத்தில் இருக்கிற திருச்சேலை மேலிருந்து கீழே, அது அந்த வார்த்தையை கவனிங்களேன், from top to down. இடையில் மட்டும் கிழியவில்லை, அல்லது கீழே மட்டும் கிழியல, மேல மட்டும், மேலிருந்து எவ்வளவு துண்டாக கிழிந்தது. பிரதான ஆசாரி நமக்கு தேவையில்லை. ஆண்டவருக்கும் மனிதனுக்கு இருந்த தொடர்புக்கு ஒரு தடை இருந்தது. அந்த தடையை கர்த்தர் கிழித்து போட்டார் சிலுவையின் மூலம். இனி அந்த தடை இல்லை. நீ நேராக ஆண்டவரிடத்தில் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. இடைத்தரகர்னு சொல்லுவாங்களே, அப்படி யாரும் தேவையில்லை. யாரும் நமக்காக பரிந்து பேச தேவையில்லை. அல்லேலூயா. நீ கிறிஸ்துவின் சிலுவையினுடைய ரத்தம், அவருடைய உயிர், அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டதனாலே அந்த தடைகளை எல்லாம் ஆண்டவர் நொறுக்கி போட்டு விட்டார். அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. அப்ப அந்த பீடத்தை எல்லாரும் பார்க்க முடியும், எல்லாரும் போக முடியும், தரிசிக்க முடியும். அல்லேலூயா. அப்படியே பெரிய வாய்ப்பையும் கிருபையும் ஆண்டவர் சிலுவையின் மூலம் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். இது பெரிய ஒரு அடையாளம். இரண்டாக கிழிந்தது. சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ தனித்து விட்டுப்பட்டிருக்கலாம், எந்த ஒரு ஆறுதலும் துணை இல்லாமல் இருக்கலாம், அல்லது நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரு. தடைகளை அகற்றுகிற தேவன். நீ நேரடியாக ஆண்டவரோடு தொடர்பு வைத்து அவரோடு பேசி உன்னுடைய குறைகளை, நிறைகளை கர்த்தருடைய பாதத்திலே வைக்கும் பொழுது அவர் நிச்சயம் உனக்கு போதுமானவராக இருக்கார். Hallelujah. Dear brother and sister, now you can communicate with God, and we have a relationship that become a children of God through cross. Hallelujah. And we see the valley of the temple, the curtain, and that's the main pulpit, the curtain was torn. அவர்தான் நமக்கு பிரதான ஆசாரியர், அவர்தான் நமக்கு எல்லாம். ஒப்பு கொடுங்க. இந்த நல்ல நாளிலே கர்த்தர் உங்களோடு இருந்து அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை அவர் உங்கள் வாழ்க்கையிலே போதுமான இருந்து பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. எங்களுக்காக நீர் கல்வாரி சிந்ததினாலே ஆண்டவரே, மனிதர்களுக்குள்ள இருந்த பாவ சுமை, தடை எல்லாவற்றையும் அகற்றி நாங்கள் உமோடு தொடர்பு கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, you have given us you opened the door and given us opportunity to have a more relationship with you personally, Lord. You got a personal. நன்றி தகப்பனே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது வல்லமை கடந்து செல்லட்டும். ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதால்
துதிகான மகிமை கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உனக்காக கல்வாரியை சந்தித்த ஆண்டவர் தடைகளை அகற்றி இருக்கிறார். அந்த உணர்வு, அந்த அனுபவம் கொண்டார். Take care and God bless.